டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுங்க. அவங்க எல்லாமே ரொம்பவே ரசிச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற பிரேக்ஃபாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள குழி பணியாரம். அதுக்கு காம்பினேஷனா ஒரு சூப்பரான கார சட்னியும் சேர்த்து, இந்த வெள்ள குழி பணியாரத்துக்கு நீங்க நைட்டே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, காலையில உங்களுக்கு 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அவ்வளவு ஈஸியா செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வெள்ளக்குழி பணியாரம் தான் டீ கடை கிச்சன்ல பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ல 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கோம். பச்சரிசி 2 கப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம். இடையில 1/2 கிலோ இருக்கும். அதை எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் அலசிட்டு இப்போ நல்லா ஊறி போய் இருக்குது. இந்த பச்சரிசி நீங்க மாவு பச்சரிசி இல்லைன்னா சாதாரண பச்சரிசி இல்லைன்னா ரேஷன்ல வாங்கின பச்சரிசி எதுவா இருந்தாலும் இருக்கணும். ஆனா நல்லா வெள்ளையா இருக்கும் இந்த மாதிரி. அதனால கலர் குறையா இருந்துச்சுன்னா நமக்கு வெள்ளை குழி பணியாரம் வெள்ளையா வராது, கலரா வந்துடும். அதனால நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்க பச்சரிசியை வாங்கிட்டு நல்லா ஊற வச்சு அலசிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. சாதாரணமாக வடிச்சாலே போதும், ரொம்ப சுண்டெல்லாம் வடிக்கணும்னா சாதாரணமாக வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு இப்போ 1 கப்பு மெஷர்மெண்ட்ல 1 கப்பு நமக்கு நம்ம வேக வச்ச சோறு தான், நல்லா ஆறின சோறு, சாதாரண ஆறின சோறு தான். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்ல வெளியேறுன்னு துருவி இருக்கணும். அந்த மாதிரி வெளியேறுன்னு துருவுவதை நம்ம 1 கப்பு மெஷர்மெண்ட்ல 1 கப்பு, அதாவது பெரிய தேங்காயில ஒரு அரை மூடி எடுத்து துருவினா 1 கப்பு வந்துடும். அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நம்ம கலந்து விட்டு நம்ம அரைக்க தான் போறோம். அதனால இந்த சோறு, தேங்காய் துருவல், அரிசி 3ஐயும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் பெருசா அரைக்கிற அளவுக்கு பெரிய ஜாரை எடுத்துக்குவோம். இதை ஒரே ரவுண்ட்ல நம்ம அரைக்க முடியாது, அதனால ஒரு 2 ரவுண்டா அரைச்சிக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி பாதி அளவுக்கு போட்டு அவ்வளவுதான். பாதி அளவுக்கு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 ml தண்ணி சேர்த்து நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அதை அரைச்சாச்சுன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். சும்மா சாதாரணமா கொஞ்சம் நைஸா அரைச்சாலே போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். லேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லேசா பரபரன்னு இருக்கட்டும். இதை எடுத்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ இதே போல் இருக்கிற மீதி அரிசியும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அந்த நம்ம சொன்ன அளவில் அரைச்சி நல்லா அதில் பவுலில் சேர்த்துருங்க. நம்ம 2வது ரவுண்டு அடிக்கும்போது இப்போ எண்ணெய், நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூனு இந்த இதில் ஊற்றி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம எதுக்காக அந்த எண்ணெய் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் மாவோட கலந்து நம்ம அரைச்சி மாவு எடுத்து புளிக்க வச்சு செய்யும் போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம 2வது ரவுண்டு அரைச்சாச்சு. குண்டு குண்டு குழி பணியாரத்துக்கு மாவு தயாராகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இதில் வலிச்சு நல்லா ஜார்ல இருந்து வலிச்சு ஊற்றிடுங்க. பவுலில் மாற்றினதுக்கு பிறகு இன்னும் 2 பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீனி சேர்த்துருங்க. அதாவது நமக்கு இந்த வெள்ளைப்புளி பணியாரம் காரமும் கிடையாது, இனிப்பும் கிடையாது. அந்த அளவில் 2 இல்லாத ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஒரு வெள்ளை குழி பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம அது தனியாக சைடிஷ் வச்சு தான் சாப்பிடணும். அதுக்காக நமக்கு இந்த மெத்தடில் தயார் பண்ணுறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மாவை நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாவு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறலாம். தண்ணி ஒரு 50 ml சேர்த்துக்குவோம். ஆட்டும் போது எப்படினாலும் ஆட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு நம்ம சுடும்போது நம்ம அந்த மாவு கலக்கும் போது அதோட அளவு நம்ம நல்லா கலந்தா தான் நமக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பக்குவமாக கலந்துக்கலாம். அதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சுற்றில் இருக்க மாவெல்லாம் நல்லா வலிச்சு விட்ருங்க. வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை குழி பணியாரத்துக்கு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். பூண்டு சட்னி நல்லா ஒரு காரசாரமான ஒரு பூண்டு சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நல்லா சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு நல்லா பொரியட்டும். வச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்படியே கொஞ்சம் பூண்டு, ஒரு 7 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்ல வெட்டி வச்சிருக்கேன். அதே நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அந்த பூண்டு வதங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பெரிய பல்லாரியை நல்லா ரப்பா சும்மா கட் பண்ணிட்டு அதை உள்ளே சேர்த்துடலாம். அதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயமும் அந்த பூண்டும் போட்டு வதங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு 2 மல்லி இலையை கிள்ளி இப்படி சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ கார சட்னிக்கு ஒரு 10 நல்லா காஞ்ச மிளகா, நல்லா செவன்னு இருக்க மிளகாயா சேர்த்துருங்க. அதையும் இந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்கி கொடுங்க.
இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்க டயத்துல இங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி நல்ல பழுத்த சலசலன்னு உள்ள தக்காளி எடுத்திருக்கோம். அதே நம்ம இதுல சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லா இந்த தக்காளி வந்து சும்மா ஒரு பாதிக்கு மேல வதங்கினாலே போதும். இப்போ நமக்கு தக்காளி அந்த ரேஸ் அந்த மாதிரி தொலி சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு சட்னியா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த சட்னிக்கு லைட்டா 1/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்து நல்லா நல்லா ஒரு சட்னியா நைஸா அரைச்சி எடுத்துக்குவோம். நமக்கு சட்னி தயாராகிடுச்சு. நல்லா பூண்டு கார சட்னி தயாராகிடுச்சு. தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அருமையாக தயாராகிருக்கு. இதை நம்ம வலிச்சு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே கெட்டியாக இருக்கணும். ஆமாம், அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா அரைச்சி 4 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா நமக்கு தயாராக இருக்கு. அதாவது வெள்ளை குழி பணியாரம் செய்யறதுக்கு தயாராக இருக்கு. சூப்பராக மாவு இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்ச அளவு கரெக்டாக இருக்குது. இனி எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அப்படியேவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக வர்ற மாதிரியே இருக்கட்டும். ரொம்பையும் திக்காக இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம பணியார குழியில் ஊற்றி எடுத்துடலாம். குழி பணியாரத்துக்கு கல் எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா பழகுன கல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நெய் இந்த மாதிரி எது ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் இது இனிப்பு கிடையாது. அதனால் இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சாதாரணமாக எண்ணெயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ண அவசியம் கூட இல்லை. அப்படியே லேசாக, ஏன்னா தடவை நம்ம ஊற்றும் போதே லைட்டாக இந்த எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. குழி பணியாரத்துக்கு சூடு வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வேண்டாம். இந்த ஓரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அது முழு குழி ஊற்ற வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு 3/4 குழிக்கு ஊற்றினாலே போதும். இதே போல் நம்ம சைடில் இருக்க குழிக்கு ஊற்றிட்டு அப்புறம் நடு குழிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ குழியில முதைய ஊற்றிட்டோம்னா அது கோவப்பட்டு கருத்து போயிடும். அதுக்காக அதை கடைசியாக தான் வச்சுக்கணும். கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஊற்றியாச்சு எல்லா குழியிலையும். நம்ம ஊற்றி ஒரு நிமிஷத்துக்குள்ள லைட்டாக அந்த மாதிரி பபுள்ஸ் ஓட்ட வரும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு சினுக்கு இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி புரட்டி விடுறதுக்கு குச்சி கூட வச்சுருப்பீங்க. அதை குச்சி கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இப்படி லேசாக அப்படி கோர்த்து விட்டோம்னாலே நல்லா வருது பார்த்தீங்களா? அப்படி திரும்பி அப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. நம்ம அப்படி கோர்த்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். நிமிஷத்துக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்குவாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு நிமிஷம், இங்கிட்டு ஒரு நிமிஷம், அவ்வளோதான். 2 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கையை விட்றேன்ட்டு நீங்கள் கையை விட்டுறாதீங்க. அது சூடாக தான் இருக்கு. சூடை தாங்கிட்டு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். பணியாரத்தை பிச்சு அந்த சட்னியில் அப்படியே தொட்டு அள்ளுறோம். அப்படியே வாய்க்குள்ள தள்ளுறோம். வா, சடசடன்னு உள்ள போகுது. அப்படியே தின்னுகிட்டே இருக்கணும் போல. கட 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 கடன்னு அந்த பழைய மாயாஜால படத்துல எப்படி அந்த மாயாஜால படத்துல அப்படியே கடை ஆண் வாயிட்டு மலமளமனு உள்ள அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு. எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா தயாரா இருக்கு. இதே போல நீங்களும் உங்க வீட்டுல டீ கடை கிச்சனை பார்த்து ஒரு வெள்ளைப்புளி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.